தேசம் கடந்தாலும் தேன் தமிழோடு வீசும் காற்றில் பேசும் நாங்கள். கனடிய தமிழ் ஒலிபரப்பு கூட்டு தாபனத்தின் 24 மணி நேர தமிழ் ஒலிபரப்பு. மனக்குயில் வெகு நேரமாக காத்திருந்து வருகின்ற புகையிரதம் போல புகையிரத நேரத்தில் காத்திருந்து களைத்து போய் அந்த ஒலி கேட்டு அது புகையிரதம் வருகிறது என்று ஆரவாரப்பட்டுக் கொண்டு எழுந்து ஓடுகின்ற அந்த நிலையில் எனக்கு ஒரு இருப்பிடம் கிடைக்காதா என்கின்ற ஏங்குகின்ற ஒரு பயணியைப் போல நிறைய விளம்பரங்களை கேட்டு இப்பொழுது நிகழ்ச்சி ஆரம்பமாக போகிறது என்று ஏக்கத்தில் சில நேயர்கள் இருக்கலாம். எல்லா நிகழ்ச்சிகளும் எல்லோருக்கும் பிடித்து போய்விடுகின்ற விடயம் அல்ல. சில விஷயங்கள் சிலருக்கு மட்டும் பிடித்து போகிறது. உலக வாழ்வியலில் வசதியானவர்களுக்கு மட்டும்தான் வாழ்க்கை அமைந்து போகிறது என்பது ஒரு மடத்தனமான செயல். வாழத் தெரிந்தவர்களெல்லாம் வசதியானவர்களும் அல்ல, வசதியானவர்களெல்லாம் வாழத் தெரிந்தவர்களும் அல்ல. அனுபவம் என்பது வாழ்க்கையில் கற்று தேர்ந்த பிற்பாடுதான் வருகிறது. அறிவு வாழ்க்கைக்கு உதவாதது, அனுபவம் மட்டுமே வாழ்க்கைக்கு உதவும். அறிவு வேண்டுமென்றால் உங்கள் உத்தியோகத்திற்கு பயன்படலாம், வாழ்க்கைக்கு அனுபவம்தான் தேவைப்படுகிறது. அறிவில் உள்ளவர்கள், அறிவாளிகள், அறிவை பயன்படுத்துபவர்கள் எல்லாம் வாழ்க்கையை வாழ்ந்துவிட்டவர்கள் அல்ல, அனுபவப்பட்டவர்கள் தான் வாழ்க்கையை வாழ்ந்து கொள்கின்றார்கள். பொதுவாக வாழ்க்கைக்கு அறிவு அவசியமற்றது. வாழ்க்கைக்கு தேவையானது அனுபவம் மட்டுமே. வாழ்க்கையை வாழ முடியாமல் திசை மாறி போகின்ற பலர் பேர் இருக்கிறார்கள். குழந்தை, வளர்ந்தவர்கள், மாமா, மாமி, அப்பா, அம்மா, சிநேகிதர்கள், உறவினர்கள் என்று வாழ்க்கை வட்டம் விரிந்து செல்கிறது. இவர்களுக்குள் ஒரு குடும்பத்தை கட்டி இழுத்து கரை சேர்த்து இவர்களுக்குள் வாழ்க்கையை நடத்திக் கொள்வது மிகப்பெரிய போராட்டமாக இருக்கிறது. இந்த போராட்டத்தில் அனுபவத்தை பயன்படுத்தியவர்கள் வென்று விடுகின்றார்கள், அறிவை பயன்படுத்தியவர்கள் தோற்று போய்விடுகிறார்கள். அறிவு வாழ்க்கைக்கு உதவாதது, அனுபவம் மட்டுமே வாழ்க்கைக்கு உதவும். தொட்டால் சுடுவது நெருப்பு என்பது அறிவு, தொட்டபோது சுட்டுவிட்டது என்று சொல்வது அனுபவம். அறிவு சொன்னாலும் அனுபவம் செய்து பார்க்க விளைகிறது. எனவே அனுபவம்தான் வாழ்க்கைக்கு உகழ்ந்தது. அனுபவப்பட்டவர்கள் தான் வாழ்க்கையில் வென்றிருக்கிறார்கள். அறிவாளிகள் வாழ்க்கையில் நிறைய சம்பாதித்திருக்கலாம், அறிவாளிகள் வாழ்க்கையில் நிறைய பொருள் ஈட்டி இருக்கலாம். ஆனால் அனுபவப்பட்டவர்கள் மட்டுமே வாழ்க்கையை அனுபவித்திருக்கிறார்கள். அனுபவம் என்றால் இது செய்தால் எப்படித்தான் வெறும் என்று சொல்வது அறிவு, செய்து பார்த்து அப்படித்தான் வந்திருக்கிறது என்று சொல்வது அனுபவம். மனிதர்களுக்கு அறிவு என்பது வேறு, அனுபவம் என்பது வேறு என்பது புரிந்து கொள்வதற்கு இன்னொரு அனுபவம் தேவைப்படுகிறது. அதனால் இதுதான்
சகலரும் அறிந்து கொள்வது. மனிதா மனிதா என் மந்திர சொல்லை நீ கேளு, என் மந்திர சொல்லை நீ கேளு. இதில் தந்திரம் ஏதும் கிடையாது, ஒரு அனுபவ பாடம் அறியாது, வெறும் அறிவோ உனக்கு உதவாது. தொழில் இல்லாதவனா நீ, உன் நிழலும் மதிக்காதே. பணம் இல்லாதவனா நீ, தாய் பாசம் கிடைக்காதே. உன் நிலை இங்கு உயர்ந்தால் உலகம் உன்னை மதிக்குமடா. ஒரு யானை குழியில் விழுந்தாலே அதை தவளை கூட புதைக்குமடா. தொழில் இல்லாதவனா நீ, உன் நிழலும் மதிக்காதே. பணம் இல்லாதவனா நீ, தாய் பாசம் கிடைக்காதே. நிகழ்காலம் வருங்காலம் நம் மூச்சு காற்றில் கரைகிறது. நிழல் கண்ட நிழல் போல மணித்துளிகள் நொடியில் மறைகிறது. புழுக்கம் நிறைந்த வாழ்க்கையிலே நீ புயலானால் தான் வெற்றி வரும். வேக விவேக போட்டியிலே உன் விழியை பதித்தால் வெளிச்சம் வரும். மனிதா காதலும் இரு கண்கள், அதில் ஒரு கண் மட்டும் அழலாமோ. தொழில் இல்லாதவனா நீ, உன் நிழலும் மதிக்காதே. பணம் இல்லாதவனா நீ, தாய் பாசம் கிடைக்காதே. பெற்றவரும் உடன் பிறந்தவரும் உன்னை ஆயிரம் கனவில் வளர்ப்பார்கள். வறுமையிலும் வசதி தர அவர் மெழுகாய் உருகி உழைப்பார்கள். உறவை அழித்து அதன் மேலே காதல் கோபுரம் கட்டாதே. உறவே நீயும் காதலரின் கனவில் அனலை கொட்டாதே. மனிதா மனிதா விரல் மீட்டாதிருந்தால் இசை வீணை அது விறகாய் போகும். அறிவாய் நீ, தொழில் இல்லாதவனா நீ, உன் நிழலும் மதிக்காதே. பணம் இல்லாதவனா நீ, தாய் பாசம் கிடைக்காதே. என் மந்திர சொல்லை நீ கேளு, இதில் தந்திரம் ஏதும் கிடையாது, ஒரு அனுபவ பாடம் அறியாது, வெறும் அறிவோ உனக்கு உதவாது. தொழில் இல்லாதவனா நீ, உன் நிழலும் மதிக்காதே. பணம் இல்லாதவனா நீ, தாய் பாசம் கிடைக்காதே. உன் நிலை இங்கு உயர்ந்தால்தான் உலகம் உன்னை மதிக்குமடா. ஒரு யானை குழியில் விழுந்தாலே அதை தவளை கூட புதைக்குமடா. தொழில் இல்லாதவனா நீ, உன் நிழலும் மதிக்காதே. பணம் இல்லாதவனா நீ, தாய் பாசம் கிடைக்காதே. தொழில் இல்லாதவனா நீ, உன் நிழலும் மதிக்காதே. பணம் இல்லா
குயில் கேட்கின்றோம். வாழ்க்கை உருமாற்றக்கூடியது. தேவைகளுக்கு ஏற்ற மாதிரி ஒரு பெண் எவ்வாறு மாறுகின்றாளோ, தாயாக, தாரமாக, தங்கையாக, தாதியாக, இன்னும் எவ்வொரு உருவங்களை எடுக்கக்கூடிய ஒருவராக மாறுகின்ற ஒரு பதத்தை ஒரு பெண் வைத்திருப்பது போல வாழ்க்கையில் நாங்களும் வெவ்வேறு பாத்திரங்களாக மாற வேண்டிய சூழ்நிலையில் வாழ்க்கையில் நாங்கள் வளர்கின்றோம். சொல்லி பார்த்தால் கேட்பதற்கும் சொல்வதற்கும் வெட்கக்கேடான ஒரு விடயமாக இருக்கும். சில வேளைகளில் சில விஷயங்கள் சொல்வதற்கு சுவாரஸ்யமாக இருந்தாலும் கேட்பதற்கு சுவாரஸ்யம் இல்லாமல் இருக்கும். பள்ளி பருவத்தில் அரை பாவாடையுடன் தெரிந்த ஒரு நங்கை, அரை காய்ச்சட்டையுடன் சென்ற ஒரு சிறுவன், இன்று அவர்களோடு நாங்கள் நண்பர்களாக இருக்கிறோமா என்று கேட்டால் கேள்விக்குறையாக இருக்கும். ஒன்றாக ஒரே ஒழுங்கையில் நடந்து வளையம் மூட்டி பார்த்து பழகிய நண்பர்கள், ஒன்றாக ஒரே பாடசாலைக்கு சென்று மாங்காய் குத்தி சாப்பிட்ட நண்பர்கள், ஒன்றாக ஒரே சைக்கிளில் வலம் வந்த இளம் காளையர்கள், ஒன்றாக என்று ஒவ்வொரு கட்டத்திலும் ஒவ்வொரு நண்பர்களை சம்பாதித்து இருக்கின்றோம். வாழ்க்கை வழியத்தில் மாறுபட்ட உலகத்தில் சந்திக்கின்ற பொழுது எல்லா நண்பர்களும் ஒரே காலகட்டத்தில் இருந்திருக்கிறார்களா என்றால் இல்லை என்ற பதில்தான் பெறுகிறது. அது ஆணாக இருக்கலாம் அல்லது பெண்ணாக இருக்கலாம். இப்பொழுது இந்த காலத்தில் ஒரு நண்பர், அவருக்காக உயிரையும் கொடுக்கக்கூடிய ஒரு மனசு. இதற்கு முன்பு ஆரம்ப காலத்தில் வந்த ஒரு நண்பர், அவருக்காக உயிரை கொடுக்கின்ற ஒரு தியானம். ஆக நட்பு என்பது காலத்துக்கு காலம் மாற்றப்பட்டு, காலத்துக்கு காலம் திசை மாறி, காலத்துக்கு காலம் மனிதர்கள் வேறுபட்டு அந்தந்த நேரத்தில் வருகின்றவர்களை இலட்சிய நட்பாக மாற்றிக்கொண்டு இன்னும் நட்புக்கு வரவிலக்கணம் சொல்லியிருக்கிறோம். ஆரம்ப காலத்தில் ஆலம் விழுதில் பல்வலைக்கே அரை காய்ச்சட்டையுடன் பாடசாலைக்கு சென்ற நாட்களில் இருந்த நண்பர்கள் இன்னும் உங்களோடு இருக்கிறார்களா என்றால் இல்லை என்று சொல்லி, இருக்கிறார்கள் என்று சொல்வதற்கு கைவிரல் விட்டு எண்ணிவிடலாம். ஆகவே நட்பு என்பது காலத்திற்கு காலம் மாற்றப்படும், விலை பேசப்படும். அது காலத்துக்குரிய கட்டாயம். நீங்கள் எப்பொழுது கனடாவுக்கு வந்தீர்கள், அப்பொழுது உங்களை அரவணைத்து உங்களுக்கு கனடாவை பற்றி சொல்லி தந்து அவர்களோடு நீங்கள் வாழ்ந்து, உங்களுக்காக அவர்கள் கடையெல்லாம் ஏறி தெரிந்து உங்களுக்கு பொருட்களை வாங்கி கனடா வாழ்க்கை எப்படித்தான் என்று ஆரம்பத்தில் சொல்லிக் கொடுத்த நண்பர்கள் உங்களுக்கு நிறைய பேர் இருப்பார்கள். இப்பொழுது உங்களுக்கும் அவர்களுக்கும் தொடர்பு இருக்கிறதா என்று கேட்டால் நிச்சயமாக இல்லைத்தான். இருக்கிறது கைவிரல் விட்டு எண்ணக்கூடியவர்களுக்கு. கேட்டால் இல்லை, அவர்களுக்கும் எங்களுக்கும் பிரச்சனை இல்லை, ஆனால் சந்திப்பதற்கு வேலை இல்லை என்று சொல்வீர்கள். மீண்டும் அவர்களை சந்தித்தால் கைகூலிக்கு கலந்து பேசி சிரிப்பதற்கு நிமிடங்கள், நாட்கள் இருக்கலாம். இருந்தாலும் உங்களுக்கு இப்பொழுது அவர்களுக்கும் உங்களுக்கும் தொடர்பு இல்லை. மொத்தத்தில் சொல்ல பெறுவது என்னவென்றால், நட்பு என்பது காலத்துக்கு காலம் விரிவுபடுத்தப்பட்டு ஒவ்வொரு திசைகளில் மாற்றப்படலாம். ஆனால் நட்பு எப்பொழுதும் நட்புதான். மாற்றங்கள் வரலாம், மனிதர்கள் மாறலாம்,
மனித நண்பர்கள் கூட மாறலாம். ஆனால் நட்பு மாற்றப்பட்டு மனித உருவங்களில் வருகின்றதை ஒழிய நட்புதான். நண்பனே நீயும் எங்கே நண்பனே, அட உன்னையும் தேடித்தான் இங்கே ஒரு ஜீவனே. ஹே நண்பனே நண்பனே நீயும் எங்கே நண்பனே, உன்னையும் தேடித்தான் இங்கே ஒரு ஜீவனே. உன்னையே நினைச்சு புடிச்சதுக்கு இருக்கு, அப்பப்போ மனசு வலிக்குது எனக்கு. உன்னையே நினைச்சு புடிச்சதுக்கு இருக்கு, அப்பப்போ மனசு வலிக்குது எனக்கு. நீ விட்டு போன இந்த சொந்தமே என் இதயத்தை தொட்டு பார்க்குதே. நீ விட்டு போன இந்த சொந்தமே என் இதயத்தை தொட்டு பார்க்குதே. நண்பனே நண்பனே நீயும் எங்கே நண்பனே, உன்னையும் தேடித்தான் இங்கே ஒரு ஜீவனே. ஒரே ஒரு ஊருக்குள்ளே காகம் ஒன்று வாழ்ந்ததம்மா, பாட்டி சுட்ட வடையத்தான் காகம் வாங்கி பறந்ததம்மா. நரி வந்து பாடச் சொல்ல காகம் வாயை திறந்ததம்மா. வடையும் தான் கீழே விழ நரியும் தூக்கி போனதம்மா. நரியில் தந்திரம் கலித்ததம்மா, காகத்தின் தியாகம் தெரியலம்மா. பறந்த மனசு பறந்ததம்மா, அறிந்த மனசு அழுததம்மா. நண்பனே நண்பனே நீயும் எங்கே நண்பனே, அட உன்னையும் தேடித்தான் இங்கே ஒரு ஜீவனே. சின்ன சின்ன வயசுல நினைத்த போது தூக்கம் வரும், பள்ளிக்கூட பாடத்தினால் பாதியாகும் அந்த தூக்கம். காதலிக்கும் வயசுல கண்ணில் ஏது சிறு தூக்கம், நரை விழும் வயசுல ஓடி போகும் முழு தூக்கம். கடைசி தூக்கம் தூங்கும் வரை துன்பங்கள் தூங்க விடுவதில்லை. மழலை பூவே நீ தூங்கு, உனக்கு நான் உண்டு கவலை இல்லை. நண்பனே நண்பனே நீயும் எங்கே நண்பனே, உன்னையும் தேடித்தான் இங்கே ஒரு ஜீவனே. உன்னைய நினைச்சு புடிச்சதுக்கு இருக்கு, அப்பப்போ மனசு வலிக்குது எனக்கு. உன்னைய நினைச்சு புடிச்சதுக்கு இருக்கு, அப்பப்போ மனசு வலிக்குது எனக்கு. விட்டு போன இந்த சொந்தமே என் இதயத்தை தொட்டு பார்க்குது. நீ விட்டு போன இந்த சொந்தமே என் இதயத்தை தொட்டு
தொட்டு பார்க்குது. மனக்குயில் கேட்கின்றோம். சில விருப்பமில்லாத விஷயங்கள் பேசுவதற்கு எல்லோருக்கும் இயலாதது. மரணப்படுக்கையில் இருக்கின்ற தாயார் அல்லது தந்தையார் உள்வீட்டு இரகசியங்களை சொல்லி வெளிப்படுத்த முடியாத இயலாமையில் நிற்கின்ற ஒரு மருமகள் போல் சில விஷயங்களை வெளியே சொல்ல முடியாது. சொன்னால் உயிருக்கு ஆபத்து என்பது முக்கியமல்ல, என்னை போல் எத்தனை உயிர்கள் இறந்திருக்கின்றன என்பது முக்கியமாகிறது. சொல்வதற்கு இயலாத காரியங்கள் ஒன்றை காரணம் காட்டி ஒன்றை அழித்து விடுகின்ற உலகம். மானிட ஜென்மத்தில் மனித நேயங்களுக்கு இயலாத காரியங்கள். சொல்வதற்கு முயலாமை, சொல்வதற்கு இயலாமை. முயலாமை வேறு, இயலாமை வேறு. இங்கு முயலாமையா இல்லது இயலாமையா என்பது நீங்கள் தான் சொல்ல வேண்டும். யுத்தம் முடியவில்லையா? ரத்தம் கொதிக்குதல்லவோ? வன்முறை என்பது உன்முறை அல்லவே, மனிதனை கொல்வது மனிதம் அல்லவே. யுத்தம் முடியவில்லையா? முடிவில்லாத போரா இது உலகின் வரலாறா? உயிரில் பிறந்த மனிதா, உன் உணர்வில் கொலை வெறியா? யுத்தம் புதிய பூமி, இங்கு யுத்தமின்றி வேண்டும். இயற்கை வணங்கும் மனிதன் பிறக்கும் புது யுகங்கள் படைக்க வேண்டும். யுத்தம் முடியவில்லையா? ரத்தம் கொதிக்குதல்லவோ? வன்முறை என்பது உன்முறை அல்லவே, மனிதனை கொல்வது மனிதம் அல்லவே. யுத்தம் முடியவில்லையா? முடிவில்லாத போரா இது உலகின் வரலாறா? உயிரில் பிறந்த மனிதா, உன் உணர்வில் கொலை வெறியா? யுத்தம் புதிய பூமி, இங்கு யுத்தமின்றி வேண்டும். இயற்கை வணங்கும் மனிதனுக்கும் புது யுகங்கள் படைக்க வேண்டும்.
குயில் கேட்கின்றோம். மனதுக்கு பிடித்தமானவர்களுக்கு மட்டும் நினைத்து பார்த்தால் நினைவுகள் தான் வாழ்க்கை. வேலைக்கு சென்று வேலையில் வருகின்ற பணத்தை மிச்சப்படுத்தி மிகுதியானவற்றை வங்கியில் இட்டு வாழ்க்கை நடத்துகின்ற ஒருவர் வங்கியில் இருக்கும் கணக்குகளை வரசெலவு பார்ப்பது போல் தான் வாழ்க்கை. வங்கியில் எவ்வளவு பணம் இருப்பது என்பதை விட வாழ்க்கை கனவுகளில் நினைவுகளில் எவ்வளவு நிகழ்ச்சிகள் இருப்பது என்பதுதான் முக்கியமானவை. வாழ்க்கை நினைவுகளின் சாரல். சொல்வதற்கு ஒன்றுமில்லாமல் வாழ்க்கையை எழுதிவிட்டு தேவனின் கைகளில் இருக்கின்ற வாழ்க்கையை தினக்குறிப்பை எட்டி பார்த்தால் வாழ்க்கை நினைவுகளின் சாரல். ஞாபகம் வருதே ஞாபகம் வருதே ஞாபகம் வருதே ஞாபகம் வருதே பொக்கிஷமாக நெஞ்சில் புதைந்த நினைவுகள் எல்லாம் ஞாபகம் வருதே. ஞாபகம் வருதே ஞாபகம் வருதே ஞாபகம் வருதே பொக்கிஷமாக நெஞ்சில் புதைந்த நினைவுகள் எல்லாம் ஞாபகம் வருதே. ஏதோ ஒன்றை தொலைத்தது போலே ஏதோ மீண்டும் பிறந்தது போலே தாயே என்னை வளர்த்தது போலே கண்களினோரம் கண்ணீர் வருதே. ஞாபகம் வருதே ஞாபகம் வருதே ஞாபகம் வருதே முதன் முதல் பிடித்த தட்டாம்பூச்சி முதன் முதல் திருடிய திருவிழவாச்சு முதன் முதல் குடித்த மலபார் பீடி முதன் முதல் சேர்த்த முண்டியல் காசு முதன் முதல் பார்த்த டூரிங் சினிமா முதன் முதல் ஜெயித்த சடுகுடு போட்டி முதல் முதல் வாழ்ந்த கிராமத்து வீடு முதல் முதல் ஆக்கிய கூட்டாஞ்சோறு முதல் முதல் போன சிக்கு புக்கு பயணம் முதல் முதல் அழுத சிநேகிதன் மரணம்.
முதன் முதலாக பழகிய நீச்சல், முதன் முதலாக ஓட்டிய சைக்கிள், முதல் வகுப்பெடுத்த மல்லிகா டீச்சர். முதன் முதலாக அப்பா அடித்தது, முதன் முதலாக சாமிக்கு பயந்தது, முதன் முதலாக வானவில் ரசித்தது, முதல் முதலாக அரும்பிய மீசை, முதல் முதலாக விரும்பிய இதயம், முதல் முதலாக எழுதிய கடிதம், முதல் முதலாக வாங்கிய முத்தம். ஞாபகம் வருதே, ஞாபகம் வருதே, ஞாபகம் வருதே, ஞாபகம் வருதே, ஞாபகம் வருதே, ஞாபகம் வருதே. இன்னும் ஒரு மனக்குயிலில் சந்திக்கலாம்.